வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பிப்ரவரி 25ஆம் தேதி என்ன நடந்திருக்கு, ஸோ இதனால பிப்ரவரி 26ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னையோட மார்க்கெட்டோட அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்திருந்தோம், நமக்கு வந்து முக்கியமான கீ டேட்டாஸ் வந்து என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளையோட மார்க்கெட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸில் எக்ஸ்பைரிங்கிறனால நமக்கு வந்து நாளையோட மார்க்கெட்டில் சென்செக்ஸில் எது வரைக்கும் நம்ம பொசிஷன் எடுக்கலாம், எது வரைக்கும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னையோட மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை தீர்மானித்தது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நம்ம முக்கியமாக என்ன கவனித்தோம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டியில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 240 பாயிண்ட் வந்து ஒரு கேப் அப் இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு அழகாக வந்து ஒரு கேப் அப் வரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஸ்விட்ச் நடக்கும்போது. ஸோ இது எப்பயுமே வந்து கடைசி வாரம், கடைசி ஒரு மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட கான்ட்ராக்ட் ஸ்விட்ச் நடக்கும். அதாவது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து போன மாதத்தோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிட்டு புது மாதத்துக்கான கான்ட்ராக்ட்ஸ் வந்து நமக்கு தொடங்க வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ச் 2026க்கான ஒரு புது கான்ட்ராக்ட் வந்து தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். அப்போது இந்த கான்ட்ராக்ட் ஸ்விட்ச் நடக்கும்போது எப்பயுமே ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுன் வரும். ஆனால் நேற்று வந்த கேப் அப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஆனாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கேப் அப் கேப் டவுன் வந்து நிஃப்டி 50 டிபெண்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஒரு லாஜிக் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் நமக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னையோட மார்க்கெட் காலையில் ஒரு கேப் அப் வந்துச்சு. அண்ட் இந்த கேப் அப் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட்னு சொல்லியிருந்தோம். எக்ஸஸாக இருந்திருக்கிற ஒரு 40-50 பாயிண்ட் வந்து ஒரு சின்ன கேப் அப் நமக்கு நிஃப்டி 50ல் வந்திருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு கேப் அப் வந்தப்போ நமக்கு மார்க்கெட்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல கேப் அப்பை தொடர்ந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. அண்ட் இந்த அப் ட்ரெண்ட் போகும்போது இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸும் இந்த இடத்துல ஒரு டார்கெட் ஃபேஸும் இருந்துச்சு. ஸோ இதை நான் வந்து ட்ரேட் வியூவில் காமிக்கிறத விட நமக்கு இந்த தனில் காமிச்சேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம். அப்போ இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் ஆப்ஷனுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கரெக்டாக சொல்லணும்னா 9:58லேருந்து 9:34 வரைக்கும் தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேடுக்கான ஒரு மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் வந்து காலையில் ஒரு யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு டைம் ஃப்ரேமில் கரெக்டாக இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்திருந்தது தான் ஒரு ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷனோட என்ட்ரிஸே இதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேல நமக்கு இந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு லோவர் சைட் ட்ரேடு இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இது நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அது இந்த நோ ட்ரேட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்துச்சு. அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நோ ட்ரேட் ஜோனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷனுக்கான ஒரு ட்ரேட் வந்துச்சு. ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்னோட செட்டப்னு இல்லை, எந்த ஒரு நீங்கள் ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு இன்னையோட மார்க்கெட்டில் 2 ட்ரேடு தான் வந்திருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு கால் ஆப்ஷன் பையர்ஸாக நமக்கு வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் தான் ஒரு இருக்கிறதுலே டேஞ்சரஸ். அண்ட் கால் ஆப்ஷன்ஸில் முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டியது ஹோல்டு பண்ணக்கூடாது. உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்துருச்சு அண்ட் உங்களோட லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ்க்கு ஹிட் ஆகுது அப்படின்னா கண்ணை மூடிட்டு தயவுசெய்து நீங்கள் வந்து பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, உங்கள் பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கணும். அப்போது இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு கேப் அப் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங்கும் நடந்துச்சு. ஸோ இந்த கேப் டவுன், இந்த கேப் ஃபில்லிங் வந்து இனி எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லாமல் இன்றைக்கே வந்து கேப் ஃபில்லிங்கும் நடந்து அந்த கேப் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்போது இந்த பொசிஷன் அதாவது நமக்கு வந்து இது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ காலையில் கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எந்த இடத்துல சேச்சுரேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு சேச்சுரேட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து நமக்கு நார்மலாக ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இல்லை ஓஏ டேட்டா கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஓஏ டேட்டான்னு சொல்லலாம். ஸோ இது வந்து தனில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் தனில் வந்து ஓஏ டேட்டாவை வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஏ டேட்டாஸ் கூட வந்து லெஃப்ட்டில் தெரியும். அப்படி இல்லைனா வால்யூம் அண்ட் நம்மளோட
இந்தியா விக்ஸ் டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஸோ நான் வந்து யூசுவலாக இந்தியா விக்ஸ் டேட்டாவை தான் இங்கே கம்பேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து மேலே மார்க்கெட் வந்து போகும். அதே மாதிரி இந்தியா விக்ஸும் டைவர்ஜென்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து கன்வர்ஜென்ஸ் ஆகும், இந்தியா விக்ஸ் கன்வர்ஜென்ஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து நமக்கு பார்க்கும்போது தான் மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். அப்போ இன்னையோட மார்க்கெட் நமக்கு ஒரு அப் அண்ட் டவுன் ஸ்விங் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட்டும் லோவஸ்ட் பாயிண்ட்டும் முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் இன்னையோட மார்க்கெட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் தான் இன்னையோட மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்ட். அப்போது நாளையோட ட்ரேடை பொறுத்தளவு நமக்கு நமக்கு வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் டே ஹை லோவை கம்பேர் பண்ணோம்னா லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒன்றா மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்த ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிடும். ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது நிஃப்டி 50ல். அதே மாதிரி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லையும். ஸோ சென்செக்ஸ்லையும் நமக்கு முக்கியமாக கவனித்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹை நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83,000 சொல்லலாம். ஏன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கன்சிடர் பண்ணோம்னா ஆப்ஷன்ஸ் வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கவர் ஆயிரும். ஸோ அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு வந்து 83,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து டவுன் சைட் புஷ்ஷுக்கு வந்து 82,000. ஸோ இந்த ஒரு 1000 பாயிண்ட் வித்தியாசத்துக்குள்ளே தான் நாளைக்கு நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே ஆஃப் சென்செக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு சொல்லுது. ஆனால் இது நடக்கணும்னு கிடையாது. எனக்கு சொல்லுது அப்படிங்கிறதுக்காக எனக்கு இன்றைக்கி நடக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக ட்ரேடிங்கில் இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மார்க்கெட் வந்து கீழே தான் போகணும், அதனால் நான் கால் ஆப்ஷனே எடுக்க மாட்டேன். மார்க்கெட் இந்த இடத்துல என்னோட ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அப் ட்ரெண்டில் நான் வந்து பொசிஷனே அப்போ எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து கீழே போகணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். இல்லை நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லி ஓகே அவங்க வந்து வீடியோவில் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட் கால் ஆப்ஷன்ஸ் தான் போகும். புட் ஆப்ஷன் சைடு போனால் நான் எடுக்க மாட்டேன்னு ரிஜிட்டாக இல்லை. நம்ம வந்து ரெண்டு சைடும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல ரிவர்சல் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் இருந்துச்சு. அப்போ இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனும் போட்டு வைக்கல இந்த தண்டில். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக தெரிகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ அப்போ நான் ஒரு தடவை கால் ஆப்ஷனோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் வரப்போதுமே நான் கொஞ்சம் காஷியஸாக இருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்விங்கோ இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து நம்மளோட இஎம்ஐலேயோ விவேப்லேயோ வந்து டச் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டை ஸ்கொயர் ஆஃப் பண்ணலான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதாக இருந்தாலும் இதுதான் வேலை செய்யும். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தாலும் கரெக்டாக இந்த பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 83,000 ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 82,000 புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஸோ இதே தான் நமக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அட் த மணிலேருந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா புட் சைடு வந்து பக்கத்தில் இருக்குது, கால் சைடு ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.6 இருக்குது. ஸோ நேற்றும் பிசிஆர் ரேஷியோ 0.65 தான் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அப்புறம் தான் டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு பிசிஆர் ரேஷியோ வந்து ஒரு மாயையாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கன்சிடர் பண்ணோம்னா கால் ஆப்ஷன் சைடு 83,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த 83,000 வந்து அளவுக்கு அதிகமான கால் ஆப்ஷன்ஸ் அதாவது ஹெட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல மார்க்கெட் இன்னைக்கு டவுன் சைட் புஷ் ஆனதுலேருந்து 83,000 கீழே வந்திருக்கும் பாருங்கள். இங்கேருந்து மார்க்கெட் வந்து அழகாக அப்படியே டவுன் சைட் புஷ் வந்துச்சு. அப்போ என்ன ஆயிருந்திருக்கும்னா இந்த கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ஸ்ட்ராங்காக விழுந்திருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து ஒருவேளை கீழே போகாமல் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் அவங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணுறதுக்காக அதிகமான கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுற புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பையர்ஸும் அதே மாதிரி ஆப்ஷன் செல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஈஸியாக ஹெட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஹெட்ஜ்னா அதாவது அவங்க ஒரு பொசிஷனுக்கு அகைன்ஸ்டாக இன்னொரு பொசிஷன் எடுக்கிறது. அந்த பொசிஷன் வந்து அவங்களோட லாஸ்லேருந்து காப்பாற்றும். ப்ராஃபிட்ஸ் போகுமானா அதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஆனால் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகாமல் காப்பாற்றும். அட்லீஸ்ட் அவங்களோட கேபிட்டலோ இல்லை போட்ட காசையோ மீட்டு கொடுக்கறதுக்காக உதவி பண்ணும். அதுதான் வந்து ஹெட்ஜிங் பொசிஷன் பேர். அப்போது அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா 0.6 வருது. அப்போது நமக்கு இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவில் நாளைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அங்கே இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு 0.6 இருக்குது. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ்க்கு பக்கத்தில் இல்லை. ஸோ அப்படிங்கிறனால சப்போர்ட்டை ஈஸியாக பிரேக் அவுட் ஆகிடும். ஸோ நாளையோட
நாளையோட மார்க்கெட்ல நமக்கு வந்து மார்க்கெட்ல VWAP கன்சிடர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து லோவர் பாயிண்ட் கீழ தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு VWAPல ஒரு மிடில் பாயிண்ட்லேருந்து வந்துட்டு நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு கீழ வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு. ஸோ நாளையோட மார்க்கெட்ல நமக்கு வந்து சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு நமக்கு ஒரு 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 மினிமமா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. அப்ப இன்னையோட மார்க்கெட்ல நமக்கு முக்கியமா வந்தது என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து கன்சிடர் பண்றது இந்தியா விக்ஸ் டேட்டாவ. ஸோ, அப்ப இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியா விக்ஸ் டேட்டா காலையில வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் சைட் புஷ் குடுத்துச்சு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல ஒரு அப் சைட் புஷ். அதே மாரி நமக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்டின்னா, மார்னிங் வந்து மேல போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைட். ஸோ, இந்தியா விக்ஸ் டேட்டாவும் நம்மளோட நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அகைன்ஸ்ட்டா இருந்துச்சு. அண்ட் இந்தியா விக்ஸ் டேட்டா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை வாலடைலிட்டில தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கு. 14.1லிருந்து 15.5 13.5ல தான் இருக்கு. ஸோ, அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் மார்க்கெட் மூவ் ஆனா கூட நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நாளைக்கு வந்து நமக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால, இந்த ஒரே ஒரு அடிஷனல் டிப்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் வந்து இன்னையோட அனாலிசிஸ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த ஒரு லாஜிக் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ, இந்த 3 வேல்யூ இருக்கு உங்களுக்கு. காமா, வேகா, தீட்டா, டெல்டா. அப்போ இந்த 3 வேல்யூல டெல்டா டிகே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். டெல்டா டிகேனா என்ன? டெல்டா வேல்யூனா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 24,800 ஓட ஆப்ஷன் நீங்க இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா, அதோட டெல்டா வேல்யூ 0.9. அப்போ 0.9 இருக்குன்னா, அங்க வந்து நமக்கு வந்து அண்டர்லையிங் அசெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி. அப்ப நமக்கு சென்செக்ஸ் போனோம்னா, அண்டர்லையிங் அசெட் வந்து இதுக்கு அண்டர்லையிங் அசெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சென்செக்ஸ் 80,900. அப்போ சென்செக்ஸ் ரூ. 1 மூவ் ஆச்சுன்னா, இந்த ஆப்ஷனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 90 பைசா மூவ் ஆகும். ஆனா, அதே சமயம் அட் த மனில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சென்செக்ஸ் ரூ. 1 மூவ் ஆச்சுன்னா, இந்த ஆப்ஷனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 50 பைசா தான் மூவ் ஆகும். இப்ப நீங்க ஃபார் அவுட் ஆஃப் த மனில போய் நீங்க கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல போய் 83,400ல எடுக்கிறீங்க. 83,400ல எடுக்கும்போது, ஆப்ஷன் பிரைஸ் ரூ. 1 மூவ் ஆச்சுன்னா, டெல்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.07 இருக்கு. அப்ப இந்த 0.07னா வெறும் 7 பைசா தான் மூவ் ஆகும். அப்போ மார்க்கெட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா மூவ் ஆனானா தான், உங்களோட ஆப்ஷனோட பிரைஸ் மேல போகும். பிரீமியம் பிரைஸ் மேல போயிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப என்ன தான் பண்றது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து ஒரு 20% அதாவது 20 பைசாக்கு கீழ போச்சுன்னா, ரெக்கவரி ஆறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்போ 0.2 டெல்டா வேல்யூ எங்க இருக்கோ, அந்த இடத்துல நீங்க வந்து லைவ் மார்க்கெட்ல ஆப்ஷனோட சார்ட் ஆப்ஷன் செயின் வந்து லைவா இருக்கும்போது, நீங்க உங்களோட பொசிஷன் வந்து அவுட் ஆஃப் த மனில நீங்க பொசிஷன் எடுக்கும்போது, எப்படியா இருந்தாலும் யாரும் இன்சைட் த மனில பொசிஷன் எடுக்க மாட்டோம். அவுட் ஆஃப் த மனில தான் பொசிஷன் எடுப்போம். ஸோ, இப்போ அவுட் ஆஃப் த மனில பொசிஷன் எடுக்கும்போது, டெல்டா வேல்யூ 0.2 இருக்கு பாருங்க. அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படி இல்லைன்னா, அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸோ, இப்போதைய நிலைமைய வச்சு பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸ்ல கால் ஆப்ஷன் எடுக்கிறதாக இருந்தா, 82,900 வரைக்கும் நீங்க கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அதே மாரி நீங்க புட் ஆப்ஷன் எடுக்கிறதாக இருந்தா, 0.2 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, 81,700 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ, லைவ் மார்க்கெட்ல இந்த வேல்யூ வந்து டைனமிக்கா இருக்கும். ஸோ, நீங்க எடுக்கும்போது ஏறக்குறைய 20 பைசா டெல்டா வேல்யூ இருக்கிற மாரி எடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஒரு லாட்டுக்கு வைக்கல. சிங்கிள் ஆப்ஷனுக்கு வச்சிருக்கேன். ஸோ, அப்பதான் இந்த டெல்டா வேல்யூ வந்து 0.2 தெரியும். ஒரு லாட்டுக்கு வச்சீங்கன்னா, இந்த டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிரும். ஸோ, அப்படிங்கிறனால பெர் லாட் கன்சிடர் பண்ணாம, சிங்கிள் வேல்யூக்கு கன்சிடர் பண்ணும்போது, இந்த டெல்டாவோட டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இது கொஞ்சம் பெட்டரா ஒபே ஆகும். ஸோ, இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் நாளையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இனியும் டீட்டெயிலான அனாலிசிஸ் நமக்கு தெரியணும். அதாவது மத்த டேட்டாஸ தெரியணும் அப்படின்னா, காலையில நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவையும், அதே மாரி மத்த அடிஷனல் டேட்டாஸான யுஎஸ் மார்க்கெட்டையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம்னா, நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ, இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.